வாணியம்பலேருந்து மூர்த்தின்றவர் இந்த தவுலை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இப்போ இந்த தவுலெல்லாம் சரி பண்ண உங்களுக்கு இது வந்து உள்ள பத்திரம் எடுக்கணும். உள்ள பத்திரம் எடுக்கணும். மேலெல்லாம் கொஞ்சம் தொப்பி பக்கம் எடுக்கக்கூடாது அதிகமாக. தட்டு பக்கம் கொஞ்சம் அந்த கோட்டத்தை மட்டும் ரெடி பண்ணணும். மற்றதெல்லாம் என்ன பண்ணணுமோ எல்லாம் உனக்கு தான் தெரியும், உனக்கே தெரியும். அப்படியே கட்டையை ரவுண்ட் பண்ணுங்க, அப்படியே போயிட்டு காட்டுங்க. காட்டுங்க. இந்த கட்டையை தான் ரெடி பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த கட்டை வந்து வெயிட் வந்து 9485 இருக்குது. இந்த கட்டையை தான் இப்போ சரி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வாணியம்பாடி மூர்த்தி, பார்த்துங்க. இந்த உத்தியோகம் தான் எனக்கு புரிஞ்சுட்டு. வாணியம்பாடிலேருந்து மூர்த்தின்றவர் இந்த கட்டை சரி பண்ண வந்தார். இந்த பாருங்கள், உள் ஃபினிஷிங் வேலை முடிச்சாச்சு. அடுத்தது மேல் ஃபினிஷிங் வேலை பண்ணணும். பாருங்கள், இந்த கட்டையை மேல் ஃபினிஷிங் வேலை பண்ணணும். இப்போ இதை வந்து பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ இருக்கா பாருங்கள், நம்ம மூர்த்தி, வாணியம்பாடி மூர்த்தி. உள் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். அவர் பேரெல்லாம் சொல்லுவாங்க. வாணியம்பாடி மூர்த்தி கட்டை இது பாருங்கள். உள் ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு பாருங்கள். உள் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சிட்டு இப்போ மேல் ஃபினிஷிங் வேலைக்கு எடுத்துன்னு போகிறோம் கட்டையை. இப்போ மேல் ஃபினிஷிங் வேலைக்கு எடுத்துன்னு போகிறோம். இவர் தான் மூர்த்தி, பார்த்துங்க. வாணியம்பாடி மூர்த்தி அவர்களின் கட்டை மேல் ஃபினிஷிங் பண்ணும்போது இப்போ சுத்த இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பாலிஷ் போட்டு பாருங்கள். இந்த கட்டையை தான் இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகுது. வாணியம்பாடி மூர்த்தி கட்டையை மேல் ஃபினிஷிங்கை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங்கில் காமிக்கிறேன். ரஃப்பாக பண்ணியாச்சு. சுற்றுப்பா. வாணியம்பாடி அவர்கள் மூர்த்தி கட்டை மேலே ரஃப்பாக எடுத்தாச்சு. இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பாலிஷ் போட்டு காமிக்கிறோம்.